வணக்கம் அன்பு உறவுகளே. ஆசாரிப்பட்டறைக்குள்ளே ஒரு பாம்பு ஒன்று புகுந்துருச்சு. அது போயிட்டுருக்க பக்கத்தில் இந்த ரம்பத்தில் அந்த உடல் உரசின உடனே காயம் போட்டவுடனே அது படாரம் எழுந்திரிச்சு அந்த ரம்பத்தை கடிச்சிருச்சு. ஏன்னா பாம்பு எப்பவுமே தன்னை தாக்குனா திரும்ப தாக்கும். ஸோ அப்படி பட்டவுடனே ஓங்கி கடிச்சிருச்சு ரம்பத்தை. அது கடிக்க என்னென்னா தன் வாயிலேருந்து ரத்தம் வருது. அது திரும்ப தாக்குதுன்னு நினச்சிட்டு பாம்பு என்ன செஞ்சிருச்சு, மேலும் கடிச்சு அதனுடைய உடலை போட்டு அந்த ரம்பத்தை போட்டு சுற்றி தன்னைத்தானே வதக்கி. அதுக்கு தெரியலை. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே நமக்கு தெரிஞ்சோ ஒரு எப்படி சொல்கிறது, அதை அழகாக சொல்லக்கூடாது. அது எனக்கு அதை நெகட்டிவோட பிடிக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் என்னென்னா, நம்மளை தாக்குனாங்க இல்லை நம்மளை பற்றி பேசுனாங்க, அவங்களால நம்ம மனசுக்கு இப்போ பாதிப்புக்குள்ளானோம் அப்படி நினச்சிட்டே இருந்தோம்னா மீதமுள்ள வாழ்நாளையும் நம்ம இழந்துடுறோம். ஸோ அந்த பிரச்சனை விட்டுறணும். அடுத்து நடக்கிறது என்ன அப்படி என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்லையா? அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மீத நாட்களையும் சுகமானதை சுமையானதாக மாறிடும். இது நான் ஒரு இடத்துல கேட்டது தான். ஸோ சூப்பர். தேங்க்யூ. டேக் கேர். பாய். எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், எல்லா நலமும் பெறணும்.